வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மெட்டீரியலில் சொல்லித்தர சொல்லுவீங்க. 2 மீட்ரு மெட்டீரியல் எடுத்திருக்கேன். லைனிங் வந்து 2 மீட்ரு எடுத்திருக்கேன். இது கான்ட்ராஸ்ட்டாக நம்ம கொடுக்கறதுக்கு, அதாவது டார்க் மெரூன் எடுத்திருக்கேன் 1 மீட்ரு. இதில் வந்து சென்ட்ரு டிசைன் வச்சு, நடுவில் டிசைன் வச்சு நம்ம வந்து ரொம்ப சூப்பராக பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு சொல்லித்தரல நான். இது ரெடிமேடில் கிடைக்கும். ஆனால் வந்து நாமளே டிச் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து கரையும் சேர்த்து மடித்து போட்டுக்கலாம். இது வந்து ஓப்பன் டாப் கிடையாது, அம்பர்லா டாப்பும் கிடையாது. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டு கட் பண்ணி தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளது. இது நல்ல தண்ணியில் அலசி போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியல்லாம் நம்ப முடியாது. நம்ம வந்து தண்ணியில் அலசி போட்டுட்டு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இது உயரம் வந்து 39 இன்ச் இருக்குது. சுற்றலை வந்து 10 வைக்கிறேன். ஆனால் ரொம்ப ஒல்லியான பொண்ணு தான். 10 வச்சுட்டு உள்ளே கொஞ்சம் நிறைய பிடிச்சி விட்டுறலாம் அப்படின்றதுக்காக 10 வைக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க 10 இன்ச் வச்சு. இது வந்து நம்ம 3.25 இன்ச்சு வந்து நான் நெக்கு வைக்கிறேன். போட் நெக் மாதிரி கொஞ்சம் மேலே ஏற்றி தான் வைக்கிறேன் நான். பின்னாடி லோ நெக்கு நான் வைக்கல. ஷோல்டர் வந்து 2.25. ஆம்கோல் வந்து 6.5 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒம்பது இன்ச் வைக்கிறேன் இடுப்புக்கு. 9 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே கொண்டு வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக வர மாதிரி கீழே வரைக்கும் கொண்டு போயிடலாம். நல்லா கீழே நல்லா அகலமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சைடில் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஆப்பிள் கட் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து வரைஞ்ச மாரிக்க நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா அழுத்தி தான் உங்களுக்கு கோடு போடுறேன் தெரிகிற மாதிரி. இந்த மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஒல்லியாக இருக்கும் பாப்பா, ரொம்ப குட்டையாக இருக்கும். அதனால் வந்து இது 2 மீட்ரு நமக்கு போதுமானதாக இருக்கும். கைக்கு வந்து சென்டரில் ஜாயின் பண்ணி அப்படி கை வந்து நம்ம எல்போ வரைக்கும் கொடுத்துடலாம். இப்போ இதை ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிக்கலாம். நெக்குக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. நான் போட்டும் வைக்கிறேன், உங்களுக்கு விருப்பம் போல் நெக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இடுப்புக்கிட்ட மட்டும் நல்லா வளைவு கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கீழே வந்து ஃப்ரீயாக இருக்கும். இது கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து கையை வந்து தைச்சி முடிச்சுட்டு ஆம்கோல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம கை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எல்போக்கு கீழே வர மாதிரி பார்த்தேன் நான். ஆனால் அது குட்டையாக வர மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது அது குறுக்க போடுற மாதிரி இருக்கும். நம்ம அந்த பூ டிசைன் நேராக வர மாதிரி கொஞ்சம் சென்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சிடலாம். இதை நம்ம நடுவில் கொடுத்து தைக்க போகிறோம். இப்போ லைனிங் வந்து நம்ம மடிச்சிடலாம் கீழே. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது டாப்லேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி லைனிங்கோட அளவு வச்சுக்கோங்க.
நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். நான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி 2.5 இன்ச் வைக்கிறேன். உங்கள் விருப்பம் போல் வச்சுக்கோங்க நெக்கு. இப்போ முன்னாடி கழுத்து கட் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து நான் 5.5 வைக்கிறேன். ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக கீழே மட்டும் 1/4 இன்ச்சுக்கு நான் வளைச்சி விட்றேன். இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வரும் நெக்கு. இப்போ இதை வந்து 2ஆக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் பகுதி கீழே வரைக்குமே தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முன்னாடி வைக்கிறதுக்கு நம்ம லைனிங்கும் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பேக் சைடு வந்து நம்ம அடித்து திருப்பிடலாம். ஒரு தையல் போட்டு திருப்பிடுங்க. இப்போ அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி தைச்சிடலாம். இப்போ எட்ஜ்லேயே தையல் போடுங்க. லைனிங் கிளாத்து வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா வச்சு கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. 2ஆவது தையல் போட்டுடலாம். இப்போ வந்து இது லைனிங் வச்சுட்டு ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ நம்ம 2ஆவது தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து முன்னாடி வந்து நம்ம அப்படியே அதை கழுத்து வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு வரலாம். அடியில் வந்து ஒரு வேஸ்ட்டு கிளாத்து கொடுத்துருக்கேன். அந்த நெக்கோட அந்த வளைவுக்காக மட்டும் உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துக்குங்க. கேன்வாஸ் தேவையில்லை, நம்ம சும்மா வேஸ்ட்டு பிட்டு கொடுத்தாவே போதும். இப்போ வளைச்சி கொண்டு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 1/4 இன்ச்சில் பாதி அளவு மட்டும் அப்படியே தைச்சிட்டு வரலாம். பூ வந்து ஒரு லைன் வந்து மேல் வாக்குலேயும் ஒரு லைன் வந்து கீழ் வாக்குலேயும் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம 2ஆக கட் பண்ணி தைக்கணுன்றது கிடையாது. இப்போ வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி தான் லைனிங் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தைக்கிறீங்களோ கீழே அது வரைக்கும் தைச்சிருங்க. இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா திருப்பி விட்டுட்டு கீழேருந்து தையல் போட்டு வாங்க. அந்த தையல் போட்டதுலேருந்து கீழே மடிச்சுட்டு அப்படி எட்ஜ்லேயே அப்படி தையல் போட்டு வாங்க. ஏன்னா நம்ம அடுத்து வந்து பைப்பிங் பண்ணும்போது அந்த பிசுறு வந்து உங்களுக்குள்ளே போயிடும். இந்த மாதிரி தைச்சிட்டு வாங்க. நல்லா லைனிங் கிளாத்தாக அடியில் இழுத்து விட்டுட்டு கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. அந்த கார்னர் மட்டும் சரியாக எடுத்து விடுங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபுல்லாக நான் வந்து நம்ம தையல் போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம பைப்பிங் வந்து அந்த ட்ரெஸ்ஸோட கலர் காம்பினேஷனாக நம்ம வந்து பைப்பிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம லைட்டாக ஓடு தையல் வந்து பெரிய ஊசி ஹெம்மிங் ஊசி வச்சு போட்டுருங்க கீழே வரைக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம 2 பக்கமும் லைனிங் வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து நம்ம வந்து லைனிங் எது வரைக்கும் வருதுன்றத அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததுக்கு வந்து நம்ம கீழேருந்து லைனிங் வச்சுட்டு வரலாம். இப்போ மேலே வரைக்கும் தைச்சிடலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி தைச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து அதுக்கு வந்து நம்ம கீழேருந்து தைச்ச மாதிரி இதுக்கு மேலேருந்து வரும். இப்போ வந்து நம்ம 2 பக்கமும் தைச்சாச்சு. இப்போ வந்து சைடில் நம்ம கட் பண்ணது இருக்கும் பார்த்திங்களா, அதுவே போதுமாக இருக்கும் லைனிங்க்கு. அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த மாதிரி கரைக்கு மேலே கரை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இது கைக்கு வந்து தாராளமாக போதும். அதாவது ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு தான் பத்தாது, நார்மலாக இருக்கவங்களுக்கு வந்து தாராளமாக போதும். இந்த மாதிரி கைக்கு வந்து எடுத்துக்குங்க. இப்போ வந்து நான் 9 இன்ச் வைக்கிறேன். 9 இன்ச் வந்து சென்ட்ரு வந்து நம்ம வைக்கிறதுக்கு எப்படி தையலுக்கு இங்கிட்டும் இங்கிட்டும் 1 இன்ச்சு போயிடும். 2 தான் மடக்கிட்டு வைக்கிறேன். இப்போ நேராக 9 இன்ச்சு அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கீழேருந்து பைப்பிங் பண்ணலாம். நம்ம அந்த தையல் போட்டோம் இல்லையா, அது மேலே போடுங்க. இப்போ மேலே கழுத்து வரைக்கும் கொண்டுட்டு போயிருங்க. கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் விட்டுட்டு நம்ம வைக்கும்போது வந்து நீங்கள் உருட்டி தைக்கும்போது ரொம்ப அழகாக கிடைக்கும். இப்போ பைப்பிங் வந்து நல்லா சன்னமாக அழகாக கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி சன்னமாக இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி தைச்சிட்டு பைப்பிங் கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரே மாதிரியே அழகாக கிடைக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி கீழே வரைக்கும் கொடுத்துருங்க. இது எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கீழே மேலே எல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம கொடுத்தாச்சு பைப்பிங்க. இப்போ இந்த மாதிரி அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுலேருந்து தைக்க போகிறீங்கன்னு நமக்கு கழுத்தோட அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம கிளாத் எடுத்துக்கலாம். நான் 9 இன்ச் வைக்கிறேன். ரொம்ப வயிற்றுக்கு மேலேருந்து வந்தாலும் நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் வயிற்றுக்கு கீழேருந்து நமக்கு டிசைன் வர மாதிரி பார்த்துக்குங்க. 2 இன்ச்சுக்கு நான் மடித்து தைக்கிறேன். 2ஆ மேலே வந்து மடிச்சிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து கழுத்துலேருந்து ஒரு பக்கம் மட்டும் வச்சு தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு தைங்க. அடுத்தது நம்ம தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் 9 இன்ச்சில் மார்க் பண்ணதுலேருந்து நம்ம வச்சு தைச்சிட்டு வரலாம். இப்போ அதை வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நாட்டு அடித்து திருப்பிடலாம். பிளாக் கலரில் நம்ம வந்து இதுக்கு வந்து பிளாக் கலர் கொடுத்து டிசைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து நமக்கு இதுக்கு பிளாக் ஃபேண்ட்டும் போட்டுக்கலாம், நமக்கு ரெட் கலரும் மெரூன் கலரும் போட்டுக்கலாம். இப்போ இது 2ஆக மடித்து நம்ம இப்போ வந்து நாட்டு அடித்து திருப்பிக்கலாம். இது நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. சன்னமாக இருக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது 1.5 இன்ச் அளவு வச்சு இது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் வைக்கலைன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம தைச்சி விட்டுட்டு மேலே வந்து ஷோ பட்டன் வாங்கி வைக்கலாம். இப்போ நிறைய கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து கீழேருந்து வச்சுட்டு வரலாம். உங்களுக்கு கீழேருந்து வச்சாலும் சரி, மேலேருந்து வச்சாலும் சரி, எப்படி வசதியோ அது கழுத்து நமக்கு சரியான அளவில் வர மாதிரி பார்த்து வச்சுட்டு வாங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் போட்டு வைங்க. அந்த நூல் பகுதி வந்து அடியில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. தையல் போட்டிருக்கோம் அந்த பகுதி வந்து அடியில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே தெரிகிற மாதிரி வேணாம். ஏன்னா நம்ம சாண்டல் கலர்லேயே அடித்து திருப்பியிருக்கோம், அதனால சொல்கிறேன். இது மேலே வரைக்கும் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ஒன்று கொடுத்து முடிச்சிடலாம்.
இப்போ 2 கழுத்து நமக்கு சமமாக கிடச்சிருக்கு. நம்ம மார்க் பண்ணிவிட்டு தைக்கிறனால சரியாக வரும். இப்போ முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம 9 இன்ச்சுக்கு கட் பண்ணோம் இல்லையா, இது வந்து ரொம்ப உங்களுக்கு அகலமாக வேணுமா கம்மியாக வேணுமா துணி இருக்கிறத பொறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கீழேருந்து ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 2 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 1.5 இன்ச்சு மேலே ஏற்றியே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். 2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு நம்ம வந்து களியெலாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம கிராஸாக கட் பண்ணுவோம்ல சாரீ மாதிரி, அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கிராஸாக கட் பண்ணிக்கலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். நம்ம வந்து இதுக்கு வந்து ஃப்ளிட்ஸ் வந்து நல்லா ஒட்டி வைக்க போகிறோம் இந்த மாதிரி. இப்போ இங்கே வந்து நீங்கள் எந்த இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்களோ அந்த இதுலேருந்து கொஞ்சம் மேலே ஏற்றி ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி மேலே ஏற்றி நீங்கள் வச்சுட்டு வாங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே வந்து கிளாத்து விட்டுட்டு தைச்சிட்டு வாங்க. இது ஈஸி தான், ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் இந்த டிசைனுக்குமே சன்கிரேப் என்ன இதில் பைப்பிங் கொடுத்தனோ அது சன்கிரேப்பே தான் நான் டிசைனுக்கு கொடுக்குறேன். இது வந்து கலர் ஃபேட் ஆகாது, ரொம்ப நாளைக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும் சன்கிரேப் கிளாத்து. 2வது சாயம் அந்த மாதிரிலாம் ஒட்டாது. பாருங்கள், கீழே கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கேன், அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா நெருக்கமாக குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸு வைங்க. ஏன்னா அது எல்லாம் நமக்கு ஒட்டி வரணும். ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. இப்போ நல்லா டைட்டாக தைச்சி விட்றலாம். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடும் நம்ம வந்து வச்சு தைச்சிடலாம். எங்கிட்டாவது ஒரு பக்கம் தைச்சிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம ஃப்ளிட்ஸு வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தையல் போடுங்க. இப்போ கீழே வரைக்கும் போட்டாச்சு. நல்லா டைட்டாக தைச்சி விட்டுட்டு இப்போ கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். உள்ளே திருப்பி நல்லா வந்து டைட்டாக தைச்சி விட்ருங்க. இந்த ஃப்ளிட்ஸ் எல்லாம் மொத்தம் சேர்த்து நம்ம தைச்சிடலாம். அதுக்கு மேலே இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வந்து நம்ம தையல் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் மறைச்சி அப்படியே தைச்சி விட்ருங்க. இப்போ வந்து இதுக்கு நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ கீழே வரைக்கும் கொண்டு போயிடலாம்.
ஏன்னா 2 தையல் நம்ம போட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரியாது எவ்வளோ நாளானாலும். பாருங்கள் நல்லா ஒட்டி வந்துருச்சு. நல்லா அடியில் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுட்டு 2யும் சேர்த்து வச்சு அப்படியே கீழே வந்து வரைக்கும் தையல் கொண்டு போயிட்டு அந்த சைடும் கொண்டுட்டு வந்துடலாம். கீழே வந்து நம்ம ஒரு செகண்ட் வந்து நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு தைங்க. பாருங்கள் அழகாக இருக்குது. இப்போ இந்த பக்கமும் நம்ம தைச்சிடலாம். இந்த பக்கம் தைக்கும்போது அந்த நாட்டு நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா, அதை நல்லா தூக்கி விட்டுட்டு கயிறு வச்சுருக்கிறத நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்டுவாங்க. இது நல்லா கொஞ்சம் விலக்கி விட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து அழகாக தையல் விழுந்துடும். இந்த கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து நல்லா வளைவு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப தொங்காத அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டாக லைட்டாக வளைவு கொடுத்து கட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நான் பாசி கொடுக்குறேன். அதுக்கு ஃபேண்ட்டு வந்து 2 கலர்லேயே போட்டுக்கிறதுன்றதுக்காக நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரே கலரில் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். இப்போ இந்த பாசி கொடுத்துட்டு நம்ம அந்த கீழே வந்து அது 2 பைப்பிங்கும் சேர்த்து அப்படி ஒரு தையல் போட்டு விட்ருங்க. என்ன கலரில் தைக்கிறீங்களோ அந்த கலரில் பாசி வைங்க. நல்லா டைட்டாக தைச்சிட்டு திருப்பி இது வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம பாசி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அந்த முன்னாடி மட்டும் நம்ம முடிச்சுட்டு பாசி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீழே வந்து நான் ஒரு 2 தையல் போட்டு விட்ருக்கேன் பாருங்கள். இப்போ ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நம்ம மேலே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு ஆம்கோலுக்கு வந்து எப்பயும் போல் பைப்பிங் வச்சுருங்க. சன்னமாக கொடுத்துட்டு வாங்க, ரொம்ப பட்டையாக வேணாம். இந்த கை வந்து நம்ம சென்டர் ஜாயின் பண்ணி பண்ண போகிறோம். ஆனால் வந்து நம்ம ஜாயின் பண்ண மாதிரி வித்தியாசம் எதுவுமே தெரியாது. ஒரு 16 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். 2 தையல் போட்டு நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கை வந்து கட் பண்ணிக்கலாம். 16 இன்ச் வைக்கிறேன். அகலம் வந்து 8 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம்.
ஆம்கோல் வந்து வச்சு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கம்மி பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ முன்னாடி கையும் நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ண மாதிரி எந்த வித்தியாசமும் தெரியாது. அடியில் வந்து நம்ம ப்ரௌன் கலரில் ஒரு பார்டர் கொடுக்குறேன். இப்போ தைச்சிட்டு நம்ம 2 தையல் போட்டுக்கலாம். கீழே ஒரு அமுக்கு தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி கை 2ம் சமமாக வச்சு அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பைப்பிங் மேலே வச்சு தைக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கைக்கு பார்டர் கொடுத்த மாதிரி கீழே வந்து நம்ம வந்து ஒரு பார்டர் கொடுத்துடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா வந்து ஒயரை வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் வந்து மடித்து தைச்சிருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம அடிச்சிடலாம். அடிச்சுட்டு அமுக தையல் போட்டுருங்க. இப்போ கை ஜாயின் பண்ணிடலாம். கை ஜாயின் பண்ணிவிட்டு 2வது தையல் போட்டுருக்குங்க. போட்டுட்டு நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளீஸ் பண்ணியாச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. ஆனால் ஒல்லியாக இருக்கா. ஆனால் இதுவே கொஞ்சம் உடம்பு வச்சா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும். பாப்பா வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கா. இதனால கொஞ்சம் புது மாடலாகவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு புதுசாக ஒரு சுடிதார் பார்க்கலாம்.